பின்வரும் சமப்படுத்தான நேரிய சமன்பாடு தொகுப்பை தீர்க்கவும். ஓகே, ஸோ இங்க வந்து இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சமப்படுத்தான நேரிய சமன்பாடு அப்படிங்கிறதுனால இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலது பக்கம் வந்து 0 இருக்குது. ஸோ சமன்பாட்டை தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வெளிப்படை தீர்வு இருக்குமா, வெளிப்படை தீர்வு அதாவது வெளிப்படையற்ற தீர்வு இருக்குமா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். வெளிப்படை தீர்வு அப்படின்னா 0 0 0, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கு இசட்டுக்கும் 0 போட்டோம்னா இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன் அப்படின்னா வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 0 இருக்கிற காரணத்தினால. ஸோ அந்த தீர்வு வந்து வெளிப்படை தீர்வு. அது இல்லாம வேற எதுவும் தீர்வு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கெழுக்கள் அணியினுடைய டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு நான் ஜீரோவா இருக்கணும், அதாவது ஜீரோவா இருக்கணும். ஜீரோவா இருந்ததுன்னா தீர்வு உண்டு, ஜீரோவா இல்லைன்னா தீர்வு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்ம இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டைரக்டா நம்ம என்ன பண்ணணும், அது வந்து தரம் கண்டுபிடிக்கணும். தரம் வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து 3. அதை விட குறைவா இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு வெளிப்படையற்ற தீர்வு இருக்கும். குறைவா இல்ல, அதுவும் இதுவும் சமமா இருக்குது அப்படின்னா வந்துட்டு வெளிப்படை தீர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ இப்போ வந்து கணக்கை வந்து உள்ள போகலாம். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ண போறோம்னா விரிவுபடுத்தப்பட்ட அணியை வந்து எழுதிக்கலாம். AO ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க உள்ளது 2 3 -1, இங்க வந்து 1 -1 -2. ஸோ அதனால வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இதை மூணாவது ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்கும், 1 -1 -2. எதுக்குன்னு உங்களுக்கு காரணம் புரியும். ஏன்னா இங்க 1 இருந்ததுன்னா நம்மளுடைய கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 எழுதிக்கலாம். 2 3 -1 0. அதுக்கப்புறம் இங்க 3 1 3 0. ஸோ இப்போ வந்து தொடர்ச்சியான நிறைச்செய்களின் மூலமா நம்ம வந்து இதை வந்து நிறைய ஜீரோ கொண்டு வர போறோம். ஸோ R2 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R2 - 2 R1. அது மட்டும் இல்லாம R3 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R3 - 3 R1. ஓகே, ஸோ அது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ R1ல வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதாவது நிரல் 1ல. ஸோ 1 -1 -2 0. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து இதை -2ஆல பெருக்கி இதை கூட்ட போறோம். ஓகே, ஸோ எழுதி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து -2ஆல பெருக்கும் என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபர்ஸ்ட் R2 எழுதிக்கலாம். 2 3 -1. இதை -2ஆல பெருக்கும் என்ன ஆயிரும், இது -2 ஆயிரும், இது +2 ஆயிரும், இது +4 ஆயிரும். இப்போ இதை கூட்டும் போது என்ன கிடைக்கும் நமக்கு, இங்க 0 ஆயிரும். அதுக்கப்புறம் 3 2 இது 5 அப்படின்னு ஆயிரும். இது -1 +4 அப்படிங்கிறது என்னது, இது 3ன்னு ஆயிரும். இந்த 0 0 கூட்டும் போது 0 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த R3க்கு போறோம். ஸோ இங்க வந்து 3 1 3 இருக்குது. இதை வந்து -3ஆல பெருக்கணும். ஸோ -3, அதுக்கப்புறம் இது +3, இங்க +6. இப்போ இதை கூட்டும் போது என்ன கிடைக்கும் நமக்கு, இங்க 3 -3 0, 1 3 4, 3 6 9. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது, இங்க 0. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உறுப்பை வச்சு இதை வந்து 0 ஆக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை மறுபடியும் 5ஆல வகுத்து இது பண்றதை விட இங்கே வந்து பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா R3 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R3 மைனஸ் இதை வந்து செய்யணும், 5ஆல வகுக்கணும், 4ஆல பெருக்கணும். ஸோ என்னது -4/5 R2. ஓகே, ஸோ ஏன் வந்து R2 தான் எடுக்கணுமா, ஏன் R1 எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க வந்து என்னது 1 இருக்குது. ஸோ 1 இருக்கும்போது என்ன ஆயிரும், மறுபடியும் இந்த 0க்கே சிக்கல் வந்துடும். ஸோ அதனால வந்து என்னது நம்மளோட எய்மே வந்து அதிகப்படியான 0 கொண்டு தான். ஸோ அதுக்கு சிக்கல் வர்றதுக்கான எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதனால வந்து R2 தான் எடுக்கணும் இங்க. ஸோ இப்போ வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ வந்து என்னது R1லையும் R2லையும் எந்த மாற்றம் இல்லைங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் R3 எழுதிக்கலாம். R3 என்னது இருக்கு, 0 4 9 இருக்குது. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா -4/5ஆல இதை பெருக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இங்க 5 இருக்குது. இதை வந்து என்னது -4/5ஆல பெருக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது 3 இருக்குது. அதை வந்து என்னது -4/5ஆல பெருக்கிறோம். ஓகே, ஸோ இங்க வந்து 5 5 கேன்சல் ஆகும், இங்க -4 இருக்கும். ஸோ இங்க ஆல்ரெடி அந்த 0 இருக்கிறதுனால 0வே தான் ரீட்டைன் ஆகும். ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து என்னது இங்க 4 -4, அதுவும் என்னது நமக்கு இங்க 0 தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மூணாவது விடை மட்டும் தான் பார்க்கணும் நமக்கு இங்க.
இது வந்து என்ன இருக்கு 9 மைனஸ் 3×12/5. ஓகே, ஸோ 9×5 45/5 மைனஸ் 12/5. ஸோ 45ல் 12 போச்சு அப்படின்னா என்னது 43 33/5. ஸோ இது வந்து என்னது நமக்கு 33/5. ஸோ இதுக்கு மேல நம்மளால என்னது 0 கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து இதுல ஒரு உறுப்பு தான் இருக்கு, இங்க இந்த 2 உறுப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேல நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கெழுக்கள் அணியின் தரம் வந்து 3ன்னு கிடைக்குது. ஏன்னா 3 பூஜ்ஜியமற்ற நிறைகள் என்ற காரணத்தினால. ஸோ கெழுக்கள் அணியின் தரம் வந்து என்னது 3, காரணம் வந்து 3 பூஜ்ஜியமற்ற நிறைகள். ஸோ அதனால என்ன கிடைக்குது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏஓ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுல வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை நமக்கு இங்க 3 இருக்குது. ஸோ மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை அதுவும் நமக்கு இங்க வந்து 3 தான். ஏன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஒய் இசட். ஸோ அதனால என்ன இருக்குது, இது ரெண்டும் சமமா இருக்கிற காரணத்தினால இதுக்கு வெளிப்படை தீர்வுகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ வெளிப்படை தீர்வுகள் மட்டும் பெற்றிருக்கும். ஸோ வெளிப்படை தீர்வுகள்னா என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க, இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த கெழுக்கள் அணியினுடைய அதாவது அணிக்கோவை மதிப்பை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பூஜ்ஜியமற்றதா இருக்கும். ஸோ பூஜ்ஜியமற்றதா இருக்கிற காரணத்தினால வந்து என்னன்னா நமக்கு இங்க தீர்வு வந்து இல்லாம போயிடுச்சு, அதாவது வெளிப்படையற்ற தீர்வு வந்து இல்லாம போயிடுச்சு. ஓகே,